கழுகு என்று சொன்னவுடன் நமக்கு ஒரு கதை ஞாபகம் வரும். ஒரு காக்கையின் கூட்டுக்குள் தவறி விழுந்த கழுகின் குஞ்சு சில காலம் தன்னை ஒரு காகம் என்று எண்ணியே வாழ்ந்து வந்தது. ஆனால் ஒரு நாள் தான் ஒரு கழுகு என்ற உண்மை தெரிந்த பிறகு காக கூட்டத்தை விட்டு பிரிந்து வானில் சிறகடித்து பறந்து தன் இனத்தோடு சேர்ந்து கொண்டது. உயரிய எண்ணங்களும் நல்ல நோக்கமும் கொண்ட நீ கழுகு என தெரிந்தும் எதிர்மறை கருத்துக்கள் கொண்ட குறிக்கோளே இல்லாத காக கூட்டத்துக்குள் வாழ்வது ஏன்? உயர பறந்து வாழ்க்கையின் அழகை ரசிக்க அனுபவிக்க ஆசை இல்லையா? கழுகு என்பது கூர்மையான பார்வை திறன் கொண்டது. தூரத்தில் இருந்தே தன் இரையை கண்டறிந்து கொள்ளும். நம் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்த தெளிவான பார்வை நமக்கு வேண்டும். கழுகின் பலன் தரையில் குறைவாக இருப்பதால் பாம்போடு போரிடும் போது மிகவும் கஷ்டப்படும். ஆதலால் பாம்பை வான மண்டலத்துக்கு எடுத்து சென்று அங்கே போர் செய்யும். நாமும் கூட நமது பிரச்சனைகளை பேசி பேசி துக்கித்து அழுவதை பார்க்கிலும் நமது தேவைகளையும் பிரச்சனைகளையும் வான மண்டலங்களில் ஜபத்தின் மூலம் தேவனிடம் தெரியப்படுத்த வேண்டும். புயல் வரும் சமயங்களில் எல்லா பறவைகளும் ஓடி ஒளிந்து கொள்ளும் போது கழுகு மட்டும் புயல் காற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி உயர வானத்தில் பறந்து செல்லும். நமது வாழ்க்கையில் போராட்டம் வரும்போது பயப்படாமல் எதிர்கொள்ள வேண்டும். ஏறக்குறைய 70 வயதுக்கு மேல் வாழக்கூடிய கழுகு 40வது வயதில் ஒரு முக்கியமான செயலை செய்ய வேண்டியுள்ளது. இந்த செயல் வாழ்வா சாவா என நிர்ணயிக்கும் செயல். பழைய சிறகுகளை ஒவ்வொன்றாய் பிடுங்கி வளைந்த தன் அழகையும் எல்லா நகங்களையும் தானே உடைத்துக் கொள்ளும். முழுவதும் பலனிழந்த கழுகு உயரமான மலையின் வெடிப்புகளில் தங்கி புதிய பலனுக்காக காத்திருக்கும். காத்திருந்த கழுகுக்கு புது பலன் வந்த பின்பு முன்பை விட இன்னும் உயரத்தில் பறக்கும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்.